சொல்றாரு, அவர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழக்க மாட்டேன். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் எனக்கு தந்தவர்களில். தகப்பன் சொல்றாரு இப்போ உங்களை பார்த்து, பிதா எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழக்க மாட்டேன். அதுக்கு தான் இந்த வார்த்தை. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாம இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆமா, பிதா எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழக்க மாட்டேன், நான் இழக்க மாட்டேன், நான் இழக்க மாட்டேன், ஒருவரை இழக்க மாட்டேன். அவர்களை மறுபடி இந்த கடைசி நாள், கர்த்தருடைய வருகையினுடைய கடைசி நாட்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இனி மகாராஜாவை நம்ம சந்திக்கிற நாட்களுக்குள்ள இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் உங்களை எழுப்பியே ஆகணும். ஆமென் என்று சொல்லாம நல்ல கரந்தட்டி, உங்களை எழுப்பியே ஆகணும், உங்களை எழுப்பியே ஆகணும், உங்களை எழுப்பியே ஆகணும். ஆதலால் தான் இந்த சத்தம், ஆதலால் தான் இந்த சத்தம். சகோதரியே, இன்றைக்கு ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை, அன்பு சகோதரனே, உன்னையும் தேவன் இழக்க விரும்பவில்லை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென் என்று சொல்றீங்க. இந்த வார்த்தை எனக்கு தான் சொன்னீங்கன்னா இன்னும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உன் பக்கத்துல வந்து உன் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, மகளே, நான் உன்னை இழக்க விரும்பல, அதனால் தான் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு மகனே, நான் உன்னை இழக்க விரும்பல. ஒருவேளை சரீரத்துல வியாதி இருக்கலாம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கலாம், மனுஷனா தட்டிட்டே தள்ளப்பட்டவனா இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம், எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கலாம். ஆனா நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. நான் உன்னை இழக்க விரும்பல. உன் ஜனத்தார் ஒதுக்கி இருக்கலாம், உன் ஜனம் ஒதுக்கி இருக்கலாம், உன்னுடைய வீட்டார் ஒதுக்கி இருக்கலாம், உன் கணவன் ஒதுக்கி இருக்கலாம், மனைவி ஒதுக்கி இருக்கலாம், பிள்ளைகளை ஒதுக்கி இருக்கலாம், பெற்றோர் ஒதுக்கி இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை இழக்க விரும்பல, நான் உன்னை இழக்க விரும்பல. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். இந்த வார்த்தையை சொன்ன உங்களுக்கு ஒரு குறை இருக்கலாம், உங்களுக்கு இயேசு தேவை. ஆமென் என்று சொல்லலாமா? திரும்பவும் சொல்ற, ஒருவேளை நீங்க பாவியா இருக்கலாம், இயேசு உங்களுக்கு தேவை. ஒருவேளை நீங்க ஐஸ்வர்யமானா இருக்கலாம், இயேசு உங்களுக்கு தேவை. ஒருவேளை நீங்க சரீரத்துல வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டங்களோடு இருக்கலாம், நிந்தைகளோடு இருக்கலாம், அவமானங்களா இருக்கலாம், இயேசு உங்களுக்கு தேவை. ஆமென் என்று சொல்லுகிறவர் நல்ல கரங்களை தட்டி, இயேசு உனக்கு தேவை, இயேசு உனக்கு தேவை, இயேசு உனக்கு தேவை. ஒருவேளை இந்த சத்தத்தை ஆங்காங்கே கேட்டு கொண்டிருப்பேன் என்றால் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு தேவை, இயேசு உங்களுக்கு தேவை, இயேசு உங்களுக்கு தேவை. ஏன்னா நான் ஜாடி, சொல்லுங்க, நான் ஜாடி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து. ஆமா, நான் என்னை ஒரு வித்தியாசமா பாக்குறீங்க, நானும் உங்க வீட்டு பிள்ளை தான். சொல்லுங்க, சொல்லுங்க, நான் ஒரு ஜாடி, இயேசு மூடி. ஆமா, அது ரெண்டு கரெக்ட் ஆகணும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, நான் வேற எதையாவது ஆமா தேவைன்னு சொல்லி எடுத்துட்டேன்னா என் வாழ்க்கையில என்ன ஆகாது,